கோமதி எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ குமார் அரசியை தேடிட்டு நேராக அந்த இடத்துக்கே வந்துடுதாங்க. அங்கே வந்தது ஒரு பார்க்குறாங்க, வீடு பூட்டிகிட்டு இருக்குது. அப்போ பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, எல்லாருமே கோயிலுக்கு போயிருப்பாங்க, எப்படி கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அப்படிங்கவும் குமாரும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாரும் வர்றதுக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா கோமதி, மீனா, ராஜு, அரசி இவங்க எல்லாரோடைய வந்துட்டு இருக்கிறாங்க. இதை குமார் பார்த்துருதாங்க. எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க. சரி, நம்மளை பார்த்தாக்கி கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு குமார் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா கோமதி கதவை திறந்துட்டு எல்லாருமே வீட்டுக்குள்ளே போகவும் அப்போது யாருக்கு தெரியாமல் குமாரும் நேராக வீட்டுக்குள்ளே போயிருந்தாங்க. போனது மட்டும் இல்லாமல் அரசு எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அரசு இருக்கிற ரூமுக்குள்ளே குமார் வந்துருந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் கதவையும் அடைச்சிருந்தாங்க. கதவை என்னடா அடைக்கிற சவுண்டு கேட்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே குமார் நிற்கவும் குமாரை பார்த்ததுமே அரசு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கிற, ஃபஸ்ட்டு நீ கதவை தோற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரசி கத்திக்கிட்டு இருக்கவும் இப்போ குமார் சொல்கிறாங்க, நான் சொல்கிறத கேளு அரசி, நீ கத்தாத, வா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே அரசி அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு, நம்ம லவ் பண்ணது சரிதான், ஆனால் இப்போ எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நான் கேட்டு நடப்பேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேற ஒருத்தோட நிச்சயார்த்தமும் பண்ணிட்டாங்க, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், தயவு செய்து என்னை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லவும் என்னடி நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற, லவ் பண்ணினது நீ என்னைய, கல்யாணம் பண்ணிக்கிறது இன்னொருத்தனையா, அதெல்லாம் முடியாது, ஒழுங்கு மரியாதையா வா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த கோயிலில் வச்சு அப்படின்னு சொல்லவும் அரசி ஒரு கட்டத்தில் கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அரசியை கத்தாது அப்படின்னு சொல்லிட்டு குமார் பிடிச்சிட்டு இருக்கவும் என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வராங்க. அப்போ அங்கே குமார் இருக்கிறத பார்த்துட்டு கோமதி கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னடா என் பொண்ணை பண்ணிட்டு இருக்கிற, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போட அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோமதி குமார்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கவும் அப்போ அவங்களோட சத்தம் கேட்டு மீனா, ராஜன் எல்லாருமே வந்துருந்தாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க, அரசியை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் அரசியோட கதையை முடிக்கிறதுக்காக இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மீனா, ராஜு, கோமதி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ குமாரை பிடிச்சி தயவு செய்து விட்டுரு என் பொண்ணு அப்படின்னு கோமதி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் குமார் சொல்றாங்க, ஒன்று உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வை, அப்படி இல்லைன்னா என் கையாலேயே அவள் கதையை நான் முடிச்சிட போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரசியை இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்கவும் வேற என்ன வழி தெரியாம எல்லாருமே முழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல மீனா பார்த்தோம்னா அவங்க கையில ஏதோ ஒரு பொருளை மாதிரிக்கு எடுக்கிறாங்க. அந்த பொருளை வச்சு அவங்க குமாரோட தலையில ஒரு போடு போடுதாங்க. குமார் அப்படியே கீழே விழுந்துருதாங்க. அப்போ எல்லாரும் அரசிக்கிட்ட கேட்குறாங்க, அரசி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து ராஜு குமாரை பார்த்துட்டு இருக்கிறாங்க. குமார் கீழே விழுந்தவங்க அப்படியே இருக்கவும் உடனே ராஜு பக்கத்தில் பார்க்குறாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ அக்கா அப்படின்னு சொல்லி கத்தவும் உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவனுடைய நிலைமை மோசமாக இருக்குது, அவன் கதையை முடிச்சிட்டீங்க போலுக்கு அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே மீனா, கோமதி, அரசி இவங்க மூணு பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை ராஜி, நான் லேசாக தான் அடிச்சேன் அப்படிங்கும்போது இல்லைக்கா அவன் கதை முடிஞ்சு போச்சு போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஐயோ அண்ணா அப்படின்னு சொல்லி ராஜி கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு மீனாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ கோமதி, அரசிக்கும் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுறதுக்கு, அவன் ஒன்று வேணும்னு செய்யலையே, அரசி அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக தானே இந்த மாதிரிக்கு பண்ணணும் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்கவும் இப்போ மீனாவும் சொல்கிறாங்க, ஆமா ராஜி, நீ நினைக்கிற போல நான் நல்லா கூட நான் அடிக்கல, நான் லேசாக தான் அடித்தேன், அவன் அரசியோட கதையை முடிச்சிருவான்னு சொல்லிட்டு பயத்தில் தான் நான் அப்படி அடித்தேன், ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லும் போது இல்லைக்கா நீங்கள் வேணா பாருங்க அப்படின்னு சொல்லவும் மீனா பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ அத்தை, என்னத்தை நான் அவங்க கதையை முடிச்சிட்டேன் போலுக்கு அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே கோமதி, அரசி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ராஜு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கப்போ கோமதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ என்னடி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லவும் சரி நான் வேணா போலீஸில் போய் நான் சொல்லிடுது அப்படின்னு மீனா சொல்லும் போது அப்போ கோமதி தடுக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உண்மையை சொல்ல பண்ணாக்கி நீ அரசியை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரிக்கு பண்ணினேன், அதனால நானே அவங்ககிட்ட போய் நான் சொல்லிடுறேன், நான் தான் இது பண்ணேன்னு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மீனா தடுக்கிறாங்க. இப்போ என்னதான் பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் அப்போ ராஜு சொல்கிறாங்க, ஐயோ எங்கள் அண்ணனோட நிலைமை இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வேற வழி இல்லை, இதை நம்ம மறைச்சிடலாம் அப்படின்னு ராஜு சொல்லவும் இதை கிட்டதுமே மீனாவும் கோமதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கோமதி கேட்கும்போது ஆமாம் என்ன இருந்தாலும் சரிதான், அதாவது மீனாக்க ஒன்றும் வேணும்னு பண்ணலை, அவன்கிட்ட இருந்து அரசியை காப்பாற்றுறதுக்காக தான் இதை பண்ணுனா, அது மட்டும் இல்லாமல் இவன் என்ன நல்லவனா என்ன, இவன் என்னுடைய அண்ணனா இருக்கலாம், ஆனால் இவன் பண்ணினது தப்பு தானே அப்படின்னு சொல்லவும் இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படிங்கும்போது இவனை நம்ம எதுலையாவது கொண்டு மறைச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே இவங்க மூணுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ராஜி நீ சொல்கிற, நீயா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு மீனா கேட்கும்போது ஆமாம் நான் தான் சொல்கிறேன், உண்மையை சொல்ல போனாக்கி நீங்கள் அரசியை அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக தானே இந்த மாதிரிக்கு பண்ணினீங்க, அப்போ உங்கள் மேலே எந்த தப்புமே கிடையாது, இந்த விஷயம் இப்போ வெளியே தெரிஞ்சாக்கி குடும்பத்தோட மான மரியாதை எல்லாமே போயிடும்,
அது மட்டும் இல்லாமல் அரசியோட கல்யாணமும் நின்று போயிடும். அதனால தான் சொல்கிறேன், இந்த உண்மையை நம்மளுக்குள்ளே வச்சுக்கலாம், இவனை வந்து எதையாவது ஒரு இடத்துல வந்து மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது இது கெட்டதுமே எல்லாருக்குமே தூக்கி வாரி போடுது. ஆனாலும் வந்து கோமதி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் ராஜி சொல்கிறது உண்மைதான் மீனா, உன்னை காப்பாற்றுறது தான் எங்களுடைய வேலை. உண்மையை சொல்லப்போனால் அரசிக்காக தானே இந்த மாதிரி பண்ணினேன். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சாக்கி கண்டிப்பாக வந்து நம்ம குடும்ப மானம் கௌரவம் எல்லாம் போயிடும். அது மட்டும் இல்லாமல் அரசியோட கல்யாணமும் நின்று போயிடும். அதனால் வேறு வழி இல்லை, ராஜி சொன்னதுக்கு நானும் சம்மதிக்கிறேன் அப்படிங்கவும் அரசி உட்காந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த பிரச்சனைக்கு எல்லா காரணமும் நான் தானே, என்னால் தானே இப்போ நீங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ வந்து ராஜு வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.